பாக்குறதா சைடு இந்தியப்பா ஜாக்கிரத பாக்க தொட்டாக்கவா எங்க வண்ணம் கருப்பு செவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் போட்ட கொட்டிய தொழிற்சாலையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. திராவிட மாடல் ஆட்சி தலைவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி கிடையாது. பிஜேபியோட கூட்டணி தான் அதிமுக மாதிரி தமிழகத்துல இருக்கு. சரிங்களா? அதாவது அதிமுக வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. அதிமுக இருக்கட்டும், வரக்கூடிய தற்கொலை கழகம் ஒருத்தர் வந்திருக்காரு சார். ஒருத்தர் தொகுதி ஜெயிப்போம். பொன்னர் தொகுதி பொன்னர் தொகுதி யாரு கூட்டணி கூட்டாலும் எது கூட்டாலும் நாங்க தான் ஜெயிப்போம். அதுல எந்த விதமான கிடையாது. தளபதி சின்னம் வந்து உதயசூரியனு, வேட்பாளர் வந்து தளபதி. தளபதி கூட்டணி கட்சி எந்த கட்சி அறிவித்தாலும் சரி, எங்களோட வேட்பாளர் முகவரி வந்து தளபதி மட்டும். தளபதி மட்டும். திமுகவோட சாதனையை டிஎல்ஓ பூத் லெவல்ல மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க? மக்கள்கிட்ட வந்து தெருவா அது வந்து மகளிர் படையினர் அவங்க போக வைக்கிறாங்க. எங்களோட பணி என்னன்னா, அவங்களுக்கு எஸ்ஐஆர் வந்து சரியா இருக்குதா, அவங்களால யார் யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்குது அதெல்லாம் பார்த்து உள்ள கட்சியோட கொள்கை, கட்சியோட கழகம் வந்து இந்த 5 ஆண்டுல என்னென்ன சாதனை பண்ணியிருக்கோம் அதை வந்து மக்களிடத்துல எடுத்து சொல்லி ஓட்டு கேட்கணும். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் லெவலில் நீங்கள் டீச்சர் பார்த்துருப்பீங்க, காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு தலைவர் வந்து எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறேங்க தாயுமானவர் எங்கள் முதலமைச்சர் வந்து எங்கள் எல்லாருக்கும் அந்த தேர்தல் பணிகளை நீங்கள் எப்படி செய்யணும்னு ஒரு ஆலோசனை கவசம் நிர்வாகிகளாக நாங்கள் கூடியிருக்கிறோம் இந்த இடத்துல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பூத் லெவல்ல திமுகவோட சாதனையை எப்படி சொல்ல போறீங்க? பூத் லெவல்ல சொல்றதுக்கு 1 இல்ல 2 இல்ல எத்தனையோ சாதனைகள் இருக்குது. இப்ப மகளிர் விடியல் பயணமா இருக்கட்டும், மகளிர் உதவித்தொகையா இருக்கட்டும், மாணவர்களுக்கு நான் முதல்வன் தமிழ் புதல்வனா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இப்ப முந்தான நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மடிக்கணினி வழங்கின திட்டமா இருக்கட்டும், மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி கொடுக்கறதா இருக்கட்டும், எத்தனையோ அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் இருக்குது. விரல் விட்டு சொல்ற அளவுக்கு நம்ம திட்டங்கள் கிடையாது, கணக்கிலே கிடையாது. நம்மளோட தமிழக இன்ஃபினிட்டி லெவல்ல நம்மளோட திட்டங்கள் போயிட்டு இருக்குது. டபுள் டிஜிட் இலக்கை நாங்கள் அடைய போறோம். இப்ப 7வது முறையா திமுக மறுபடியும் ஆட்சி அமைச்சிருக்குது. மறுபடியும் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம். என்றும் தளபதி, எதிலும் தளபதி. தளபதியை தவிர வேற ஒன்றும் இல்லை. இந்த 2026 தேர்தலில் தளபதி மட்டுமே வெல்வார் வெல்வார் வெல்வார். உதயசூரியன் மீண்டும் உதைக்கும். இதில் என்ற மாற்று கருத்தும் எதுவுமே கிடையாது. இத்தனை தொண்டர்கள் மத்தியில் தலைவர் இருக்கிறார் என்றால் அந்த தைரியத்தில் நாங்கள் கொடுத்து இந்த 2026 தேர்தலிலும் திமுக கழகமே வெற்றி பெறும். எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்துவோம் என்பது உறுதி கொள்கிறோம். அதிமுக பாஜக பாத்தீங்கன்னா இப்போ மெட்ரோ ஸ்கீம்கான பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர் எதுவுமே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம் தமிழ்நாடு பேரே இல்லை. ஸோ அதெல்லாம் எப்படி மக்கள்கிட்ட சொல்ல போறீங்க? பட்ஜெட்னு சொல்றது ஒன்றிய அரசு வந்து வாசிக்கிறாங்க. அந்த பட்ஜெட்ல நாட்டி தமிழ்நாடு தேர்தல் வருது. தேர்தலுக்காக இந்த பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கி இருக்கலாம். அதுவும் ஒதுக்காம இருக்கிறது வந்து மத்திய இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு பாஜக அரசு வந்து அதிமுக சார்பில் வந்து எப்பவுமே அதிமுக கிடையாது, இருக்க என்டிஏ கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஆதரவு தெரிவிச்சுதான் இருக்காங்க. நாங்க எல்லாமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுதான் இருக்கணும். தமிழகத்துக்கு வரக்கூடிய கல்வி நிதியா இருக்கட்டும், இந்த நிவாரணங்களா இருக்கட்டும், வருஷம் மழை வருது, புயல் வருது, அதுக்கான நிவாரண நிதியா இருக்கட்டும், எதுவுமே தமிழகத்துக்கு இந்த அளவுல இருந்து வரல. அதை வந்து நாங்க எதிர்க்கிறோம். இப்ப சமீபத்தில் நடந்து தமிழக தேர்தலுக்காக நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து என்ன பண்ணாரு, மதுராந்தகம் வந்தார். அடுத்து மதுரைக்கு வர போறாரு. வரப்போதே என்னுடைய முதலமைச்சர் கேள்வி கேட்டுன்னா இருக்காரு, எப்ப வரும் எப்ப வரும்னு. நிதி வரமாட்டேது, ஆனா முதலமைச்சர் பிரதமர் வந்து வந்துதான் இருக்காரு. பதிலும் வரல. பிரதமர் வராரு, பதில் வரல. பதில் வரணும்னா 2029 எங்களுடைய கூட்டணியில இருக்கிற தோழமை கட்சியான காங்கிரஸ மத்தியில உட்கார வைப்போம். அதுக்காக நாங்க அப்ப வந்து எங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். அதை நாங்க நம்பிக்கையோட சொல்றோம். சட்டமன்ற தேர்தல்ல நாங்க ஆட்சி அமைப்போம். 2027 அண்ணா சொன்னது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்லி எங்களுடைய கூட்டணியா இருக்கிற காங்கிரஸை நாங்க அரியணையில உட்கார வைப்போம். சட்டமன்ற தேர்தலுக்கு மட்டும் நாங்க பாடுபட மாட்டோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நாடளவில் பாடுபட்டு காங்கிரஸை வந்து நாங்க மத்தியில உட்கார வைப்போம். எங்க கூட இருக்கிற கூட்டணினால
அண்ணாவுடைய பெயரு நார்த் இந்தியால உதிக்குதுங்க. அவர் பண்ணாத செயல் இப்ப போய் நார்த் இந்தியால போய் உதிக்குது. யோசிச்சு பாருங்க. அப்ப அண்ணான்ற ஒரு பெயர், அண்ணாதுரை என்ற பெயர், காஞ்சிபுரத்தில் இருந்து வந்த அந்த அண்ணாதுரை இப்போ வடநாட்டுல போய் ஆள்றார். அப்ப தமிழ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றது யோசிக்கணும். இதெல்லாம் மோடி பாக்குறாரா இல்லையான்றது தெரியல. அதுக்கு எடுத்து சொல்ல அவருக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்றது தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சா அவர் இந்த மாதிரி பேச மாட்டாரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இழிவு நினைக்க மாட்டாரு. தனக்கு தர வேண்டிய நிதியை நாங்கள் போராடுகிறோம், ஆனால் அது எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. 2026 மே மாதம் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி அமர்ந்த பிறகு தமிழ்நாடு 2.0 என்ற ஒரு நிதியை நீங்கள் அனைவரும் சந்திப்பீர்கள். தமிழ்நாடுக்கு நிதி ஒதுக்கி தரல பாரதிய ஜனதா கட்சி, அது அவங்க மத்திய ஆளுநர் கட்சி. வந்து என்ன செய்ய போறாங்க? ஒன்றும் செய்யப்படுறது இல்லை. அவங்க இதுக்கு என்ன செஞ்சாங்க? செய்ய போறது இதுக்கு செஞ்சது இல்லை, செய்ய போறதே இல்லை. அவர் சொல்ற வாக்குறுதி எல்லாமே வேஸ்ட் தான். எல்லாமே பொய் வாக்குறுதி தான். இதே மாதிரி சொன்னா பீகார்ல இதே மாதிரி சொன்னாங்க. பீகார் மக்கள் நீங்க நிலைமை மோசமா இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து பீகார்ல போய் சொல்றாரு, தமிழ்நாட்டுல இருந்து பீகார்ல போய் சொல்றாங்க, பீகார் தமிழ்நாட்டுலன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மக்களும் தமிழ் அங்கிருந்து இங்கே சொல்றாங்க தமிழ்நாட்டை தமிழ் பற்றி தெரியலன்னு நம்மளுடைய மாத பிரதமர். வணக்கண்ணா, உங்க பேர் என்ன? நீங்க எந்த ஊர்ல? வணக்கம், என்னோட பேர் சரண்ராஜ். அந்த இளைஞரணி அதாவது இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்கு நாங்கள் முன்னாடி வந்திருக்கோம்? 5 மணிக்கு தான் தலைவர் வராது. நாங்கள் முன்னாடி எதுக்கு வந்திருக்கோம்னா வெளில ஆர்கனைஸ்டாக பண்ணோம். ஏன்னா இப்போ ஒரு நல்ல கூட்டத்தை மாற்றி 41 பேர் பார்த்து பேர் வரும். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இளைஞர்களை பார்த்தோன்னா இப்படி தான் பண்ண எங்கள் மாவட்ட கழக செயலர் சொல்லியிருக்காரு. இப்படி தான் வரணும், இப்படி தான் போனோம், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு இதெல்லாம் பண்ணுறது தான் மாநாடு நடத்த பார்த்துக்கோங்க. பிஎல்எட்டு, பிஎல்சி, பிஎஸ்சி அனைத்து நிர்வாகிகள் வந்திருக்கோம். நாங்கள் இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தோன்னா தலைவர் தமிழ்நாட்டுக்கு எது முன்னேற்றமோ அந்த வழியில் தான் நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கோம். நாங்கள் தெளிவாக இருக்கோம். இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து யாருக்கு ஓட்டு போடணுன்றது. சும்மா சொல்கிறாங்க வீட்டுக்கு ஒருத்தர் இருக்காரு, வீட்டுக்கு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கு பாருங்கள், ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி, வாட்டர் இதெல்லாம் கொடுத்து இது முதல்ல கற்றுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் திமுகவுக்கு எதிரி பார்த்தீங்கன்னா தீயசக்தி, எதிரி சக்தி எல்லாத்தையும் சொல்லலாம். இப்படி தான் பண்ணணுன்றத முதல்ல எங்களை கற்றுக்க சொல்லுங்கள். அரசியல் பழக சொல்லுங்கள். கற்கூரி கூட்டத்தை நான் சொல்லியிருக்கேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா வரும் தேர்தலில் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் 200 சொல்லியிருக்காரு. அது நிச்சயம் அடைய பார்த்தீங்கன்னா இளைஞரணி, மாணவரணி மற்ற அனைத்து திமுக திராவிட நல்ல ஒரு அவர் சொல்றதை விட கூடலாம் ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா தான் நாங்கள் எடுப்போம். இந்த ஈவெண்ட் எதுக்கு நடக்குது? பிஎல்எஸ் என்ன ட்ரெயின்? அதாவது பார்த்தீங்கன்னா பிஎல்ஏ 2, பிஎல்ஏ3, பிஎஸ் இது பார்த்தீங்கன்னா என்ன வாக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பு. இப்போ உங்களோட சாதனைகளை உங்கள் லெவலில் எப்படி சொல்லுவீங்க? ஆல்ரெடி மக்கள் தெளிவாக இருக்காங்க. என்னென்ன மக்கள் செய்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன செய்துக்கிட்டு தலைவர் கலைஞர் செய்த சாதனை பார்த்தீங்கன்னா யாராலும் சொன்னெல்லாம் பார்த்தா நாள் பண்ணுறாரு. அதேமாதிரி அவரோட வழியில் வர எங்கள் தலைவர் சரி, அவரோட வழியில் வர எங்களோட இளைஞர் நல்லா சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அதனால் மக்களுக்கு எல்லாமே தெரியும் யார் மக்கள் சரி, இப்போ நல்லது பண்ணுறதெல்லாம் தெரியுது. இப்போ இன்னும் மற்ற கட்சிகள்லாம் சில கெட்டது பண்ணுறாங்க இல்லையா, பண்ணுறாங்க அப்படின்ட்டு திமுக சொல்லுது. இந்த மெட்ரோ ஸ்கீம்ஸ்லாம் வரல அப்படின்னு சொல்லி இதை மக்கள் எப்படி எப்படிங்க? அதுவும் எப்படி சொல்கிறது, இப்போ கெட்டது செய்கிறாங்கன்றது தெளிவாக தெரியும். இப்போ மக்கள் பார்த்தோன்னா எவன் கெட்டவன் எவங்க நல்லவன்றது கிளியராக தெரியும். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்ய இந்த ஸ்கீம்லாம் கொடுக்காம இருக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அட்வான்டேஜ் தான். மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும், ரெண்டாவது பார்த்தா அவங்க போயிடுவான்றது கிடையாது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம கிளியராக 200 வெல்வம் இன்னைக்கு பூத் லெவலில் திமுக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு? வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கு.
அது உங்களுக்கே தெரியுமே. இப்போ இந்த ஆர்கனைசேஷன் நடக்குது, இப்போ பிஎல்ஏ சொன்னது இதுவே அந்த பேச்சு தலைவர் எப்போ வருவாங்க முன்னாடி வந்து காலைல வந்து உட்காந்து கூட்ட நெரிசல்லாம் இவ்வளோ இந்த டைம் இந்த டைம் அதனால் இப்போ 2026 நீங்க எதிரியா யாரை பாக்குறீங்க? எங்களுக்கு கண்ணு கெட்டின எதிரி யாருமே எதிரியே தெரியாது. ஒன்று அடிமை அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா படித்த வச்சுட்டாரு, ஃபுல்லாக பற்றிச்சாரு ஃபுல்லாகவே. இப்போ வந்து உணர்த்து வந்து சொல்கிறாரு சினிமா ஷோவில் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் இந்த எலெக்ஷனோட தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு இந்த சினிமாவுக்கு வந்து போய் தான் ஆகணும். இப்போ வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்க இல்லையா? அதிமுக பாஜக சேர்ந்து ஒரு கை போட்டு வராங்க. அதிமுக பாஜக அங்கே தற்கொலை இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இல்லை, அவங்க தனியாக வராது, இவங்க 2 பேர் சேர்ந்து அது வராங்க. அதாவது எப்படி வெளிதான் போய் அவங்க பிஜேபியோட பேசிக்கலாம் தலைவர் யாரு? விஜய் அவர்கள். ஓகே. அதனால வெளியே இது அப்படி சொல்லிட்டு உள்ள பிஜேபி. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஆனால் இந்த ஒரு படத்துலயே வந்து பார்த்தோன்னா வச்சுக்க இப்போ மண்டிடுறியா இல்லாட்டா படத்தை ரிலீஸ் பண்ணுவாதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு இன்னும் ஒரு 10-15 நாள் வந்து மண்டிட்டா தான் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால எல்லாம் ஒரே டீம் தான். இப்போ அந்த கூட்டணிக்கெல்லாம் வந்து இப்போ திமுக சார்பாக என்ன சொல்ல வரீங்க? எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? ஓகே, நான் இப்போ லாஸ்ட் டாக்கிங் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும். ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும். நன்றி. இன்னொன்னு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, மக்களுக்கே தெரியும். இருந்தாலும் எங்களோட கடமைன்னு ஒண்ணு இருக்கு. எங்களோட கடமை பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஒவ்வொரு சாதனைகளும் நாங்க சொல்லும் போது மக்கள் பயன்படுத்தப்பட்ட சாதனைகளை நாங்க சொல்லுவோம். தினமும் பயன்படுத்தப்பட்ட டெய்லி டே ஒன் டூ டே லைஃப்ல யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா விடியல் பயணம் யூஸ் பண்ணாத ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு லேடி கூட இருந்திருக்க மாட்டாங்க, அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த பயணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம், மகத்தான திட்டம், தமிழ்நாட்டுக்கு மகத்தான திட்டம். காலை உணவு திட்டம் எவ்வளவு ஏழை குழந்தைகள் இருக்கு, அவங்க காலையில சாப்பிடுறாங்களான்றது தெரியாம இருக்கும். தலைவர் அதை யோசிச்சிருக்காரு பாருங்க. அதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட வெற்றி துணைமுறை சாதனை. காலை உணவு திட்டம், விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை வந்து நிறைய கண்டிஷன் சொன்னாங்க. இருந்தாலும் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு மகளிர் தொகையை வெற்றி திட்டமா கொண்டு வந்திருக்காங்க. வெற்றி திட்டம் தான் என்னோட வாக்குச்சாவடி ஓட்டுக்கிட்டு மக்கள் வராங்க. பாஜக அதிமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? பாஜக கூட்டணின்னு சொன்னீங்க, ஓகே பரவாயில்ல, ஏற்கனவே வச்சிருந்தாங்க. 2021 நாங்க சந்திச்சோம், அதே நிலைப்பாடை கொண்டு வரோம். தாவேக்கான்றது கூட்டணி கிடையாது, தனியா போட்டிடுறாங்க. அவங்கள நான் வந்து போட்டிக்காக எடுத்துக்கல. அவரு என்ன சொல்லிட்டோம், அவர்களுக்கு போட்டின்னு. எங்களுக்கு அவங்க போட்டி கிடையாது. எங்களுக்கு எப்பவுமே நாங்க மட்டும்தான் எங்களோட சாதனைகளை சொல்லி மட்டும்தான் நாங்க ஓட்டு வாங்க போறோம். இந்த சாதனை மட்டுமே சொல்ல போறோம். வேற யாரையும் தாழ்த்தி பேச போறது கிடையாது, வேற எதுவுமே பண்ண போறது கிடையாது. இப்போ வந்து சிஎம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓட்டு போட்டவங்களுக்கும் வேலை செய்யறோம், ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த ஓட்டு போடாத இருக்காங்க மற்ற கட்சிக்காரங்க, அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ஓட்டு போடாதவங்க கட்சிக்காரங்க 2021 ஓட்டு போடாத கட்சிக்காரங்க உறுப்பினர்கள் வந்து இப்போ 2021 ஏன்னா நம்ம ஓட்டு போடல யோசிச்சோம். 2026 அந்த சந்தர்ப்பம் கொடுத்து ஓட்டு போட வைக்கிறதுக்கு அந்த ஆட்சி உருவாயிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு நம்ம சிஎம். யங்ஸ்டர்ஸான ஓட்டு இருக்குல்ல, இளைஞர்கள் ஓட்டு, அவங்கள கவர் பண்றதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதாவது யங்ஸ்டர் ஓட்டு, அதாவது விஜய் சொல்றாரு வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்களா. இப்ப எங்க வீட்டுல நாங்களாம் விஜய் கட்சியில யாருமே கிடையாது. எங்க கிராமத்தை எடுத்துக்கனால விஜய் கட்சிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. 67,000 வாக்குச்சாவடி இருக்கிறது. 67,000 வாக்குச்சாவடிக்கு வாக்குச்சாவடி முகவர்களை இன்றைக்கு வரைக்கும் விஜய் கட்சியில போடல. சரி, ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா 67,000 பூத் கமிட்டிக்கும் 67,000 பூத் கமிட்டி ஏஜென்ட் இருக்கும். அது மாதிரி விஜய் கட்சிக்கு விஜயால சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தா 40% ஓட்டு வாங்கினா மட்டுமே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும். விஜயால ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் 40% ஓட்டு வாங்க முடியுமா? ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 75 ஆண்டு கால வரலாற்றுல 6வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. 75 ஆண்டுகளை விட இந்த ஆண்டுகளும் சிறப்பான ஆட்சி அமைத்தான். இந்த பெண்கள் ஓட்டெல்லாம் கவர் பண்றதுக்கு என்ன பண்ண போறீங்க? பெண்களுக்கு நம்ம அவங்களுடைய சாதனைகளை சொல்லி அவங்க ஓட்டு தர போறோம். விடியல் பயணம், மாதம் 1000 ரூபாய், பெண்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. முதலமைச்சர் அந்த அளவு செஞ்சுக்கிறோம். மகளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 80% மகளிர் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு தான், வேற யாருக்கும் வாக்கு கிடையாது. பெண்கள் ஓட்டு முழுக்க திமுகவுக்கு தான். நம்ம விடியல் பேர் வந்து பார்த்தா இன்னைக்கு ஸ்டாலின் பேருந்து, பெண்கள் வாய் நிறைய கூப்பிடக்கூடிய பேரு தான் ஸ்டாலின் பேருந்து, அரசு பேருந்து ஸ்டாலின் பேருந்து. அது மகளிர் வந்து ஆசையோடு கூப்பிடுறாங்க. சாதனைகள் அனைத்துமே நாம சொல்லிட்டோம்.
இதன் மூலமா இன்னும் மக்களுக்கு சொல்ல வந்து நாங்கள் தர போகிறோம். அடுத்த முறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் வருவார். அது எந்த நம்பிக்கை. இப்போ யங்ஸ்டர்ஸை கவர் பண்ற மாதிரி என்னென்ன ஸ்கீம்ஸ் வச்சிருக்கீங்க? அதுதான் உங்களுக்கே தெரியும். இப்போ பள்ளி மாணவர்களுக்காக இருக்கட்டும், காலேஜ் மாணவர்களாக இருக்கட்டும், அனைத்துக்கும் ஒரு நான் முதல்வன் திட்டத்திலேருந்து எல்லாம் இப்போ லேப்டாப் தரத்துலேருந்து எல்லாமே அவர் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு மாணவர்களுக்கு அதிகம் பண்றாரு. மகளிர் மாணவர்களுக்கு இன்னும் ஊக்கத்தொகை நிறைய காரம் இருக்கிறாரு. இப்போ தந்துட்டு இருக்கிறாரு. மேலும் நல்லா செய்வார். ஆனா இல்லாம நடந்து போறாங்க சில நம்ம ஊரே மகாபலிபுரம் சுற்றுலா தலத்துல இருந்து பக்கத்துல கிராமத்துக்கு நடந்து வராங்க. ஏன் சின்ன குழந்தைங்களே இப்ப ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு வராங்க. அவங்களுக்கு இலவச பயணம். அது நம்ம தலைவர் ஆட்சி அமைதியில இருந்து எல்லாருக்கும் மகளிருக்கு, குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாருக்கும் இலவச பயணம் அது அமையணும்னு சொல்லிட்டு தலைவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. 15 வருஷமா வந்து தமிழ்நாட்டை ஓரங்கட்டப்பட்டு தான் இருக்கு. எந்த ஒரு பட்ஜெட்லயுமே தமிழ்நாடு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. எய்ம்ஸ் 27 திறக்கப்படாரு நினைக்கிறேன். ஃபுல்லா கட்டி முடிக்கல, பேருக்கு திறக்கிறாங்க. எங்க இளத்தலைவர் வந்து ஒரு செங்கல் வச்சு காட்டி எய்ம்ஸ் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. அதுவும் பாதி அது அவர் கட்ட, எங்க இளத்தலைவர் கட்டி கொடுத்தது. அவருக்காக முழு பொறுப்பு அவரு தான் போய் திறப்பணும். எய்ம்ஸ் நாங்க முன்னெடுக்கிறோம். நம்ம மத்திய பாஜக அரசு எப்பவுமே தமிழ்நாட்டை வச்சுக்கும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு